வெளியாக IBC தமிழ் செய்திகள். APPCO கிளைம் ஆக்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்டை அணுகி வாகன விபத்தை உங்கள் காப்புறுதி நிறுவனத்திற்கு அறிவியுங்கள். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் டிசம்பர் 7 அல்லது அதற்கு முந்தைய ஒரு சனிக்கிழமையில் நடத்தப்படும் வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தல் ஆணைக்குழு வட்டாரங்களை சுட்டிக்காட்டி இவ்வாறு தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமது முழு பதவிக்காலமும் பதவியில் இருக்க முடிவு செய்தால் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் 9 டிசம்பர் 9 இடையில் நடத்தப்பட வேண்டும். 2019 ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலை அக்டோபர் 22 இறுதி செய்வதற்கு தேர்தல் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. அன்றைய நாளில் தேர்தலுக்காக அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டால் குறைந்தபட்சம் அடுத்த 4 வாரங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். எனவே டிசம்பர் 7 அல்லது அதற்கு முந்தைய நாளில் தேர்தல் நடத்தப்படும் வாய்ப்பு உள்ளது என்றும் தேர்தல் ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மஹிந்த அணியிலிருந்து பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோதபாய ராஜபக்ச களமிறங்கப்படவுள்ளார் என நம்பகரமாக அறிய முடிகின்றது. தேர்தலில் களமிறங்குவதற்காக அமெரிக்க குடியுரிமையை கைவிடுவதற்குரிய ஆவணங்களையும் அவர் சமர்ப்பித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் சஜித் பிரேமதாச அல்லது கரு ஜெயசூரிய களமிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அனைத்து வாகன சேதங்களுக்கும் அதிகப்படியான இழப்பீடு பெற்று தருகிறது உங்கள் ஆப்பி கிளைம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.